ஓமான் அயர்லாந்துக்கு அடித்துவிட்டால் உங்களது உண்மையான வீரம் வெளிப்பட்டு விடுமா என்றெல்லாம் அளப்பறைகள் செய்ய தொடங்கினர். ஒரு அடிப்பட்டால் கீழே விழுவதும் மறுகணமே எழுந்து பதிலடி கொடுப்பதும் எங்கள் பண்பென்று பல தடவைகள் சொல்லி இருக்கின்றோம். ஆஸ்திரேலியா ஆரம்பத்தில் அடித்து நொறுக்கவும் 200+ ஓட்டங்கள் பெறப்போகின்றனர், இலங்கையை 120ற்குள் சுருள வைக்கப் போகின்றனர் என்று கதைகள் வந்தன. கடந்த போட்டியில் துஷான் ஹேமந்த் தடுமாறினாலும் ஆஸ்திரேலியா போட்டியில் இவன் வேரியேஷன் வேறு மாதிரியாக அமையும், கங்காரு பேட்டர்கள் நிலை குலைவர் என்று ஃபீல்டிங் கோச் ஸ்ரீதர் சொல்லியிருந்தார். அதுபோலவே அவன் விக்கெட்டுகளை அள்ளியிருந்தான். ஹெட்டும் மாசும் தான் மாசு, அவர்களை வீழ்த்தியதும் எல்லாமே வெறும் தூசு. மேக்ஸ்வெல்லின் ரிவர்ஸ் அடியை வானில் பறந்து கேட்ச் பிடித்தான் பெட்டும் நிசன். பத்திரன பாதியிலே உபாதையுடன் திரும்பினாலும் அவனது பொறுப்பையும் சேர்த்து சிறப்பாக செய்துட்டான் புயல் துஸ்மந்த் சமீர். 20 ஓவர்கள் முடிவில் 181 ஓட்டங்களுடன் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஆஸ்திரேலியா. பல நாட்கள் கழித்து மீண்டும் 10 ஆரம்ப துடுப்பாட்டத்தில் இணைந்த கேஜேபி மிகுந்த ஏமாற்றத்தை அளித்தார். என்றாலும் குசல் மெண்டிஸ் நேர்மாற்றங்கள் கொண்டவர். கட் ஷாட் வரைவதில் கில்லி, லெக் திசையில் பந்து வந்துட்டால் அழகான சிக்ஸர்களை தூக்கி விடுவான் அரங்கத்தை தள்ளி. இந்த T20 உலக கிண்ண தொடராய் 3 போட்டிகளிலும் அரை சதத்தினை கடந்திட்டான் குசல் மெண்டிஸ். இந்த தீக்குச்சியை பற்ற வைப்பதில் தான் சில வேளைகளில் சிரமம். பற்றி எறிய தொடங்கிவிட்டால் எந்த பட்டாளம் வந்தாலும் பயனில்லை. அவன்தான் பெட்டும் நிசங்க. புல் ஷாட்டின் சப்தம் அரங்கத்தையே அதிர வைத்தது. வெடிகுண்டு சிக்ஸர்களினால் வர்ணனை பெட்டி அறையே முள்ளங்கியது. ஸ்வைப் கூப் ரிவர்ஸ் ஷாட்கள் என்று சாட்டை அடிகளினால் கங்காருக்கள் கதறி அழுதனர். அன்று இந்தியாவுடன் முதல் T20 சதம் பெற்று தன்னை நிரூபித்தார். இன்று ஆஸ்திரேலியாவுடன் அற்புதமாக அடித்தாடி தனது 2வது T20 செஞ்சுரியையும் பதிவிட்டு இந்த ICC தொடரின் 1வது செஞ்சுரியன் என்ற பெயரையும் பெற்று இலங்கை சார்பில் லிஜன் மஹில ஜெயவர்தனவின் கீழ் ICC T20யில் சதம் அடித்த 2வது இலங்கையின் என்ற சாதனையையும் படைத்து விட்டார் பெட்டும் நிசங்க. பேட்டிங் என்றால் தெரிக்கும் நிசங்க, ஃபீல்டிங் என்று வந்துவிட்டால் பறக்கும் நிசங்க. பறவையை போல் பாய்ந்து பந்தை பிடித்து கேட்ச் ஆஃப் தி டூர்னமெண்ட் மற்றும் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டுகளை பெற்றுக் கொண்டார். அந்த நாள் இரவு முழுக்க ஒரே நாமம்தான் எங்கிலும் ஒலித்தது. அது பூவிற்ற ஏழை தாயின் மகன் பெட்டும் நிசங்க. இலங்கை அணியின் இளம் பவன் ரத்நாயக் ஸ்வைப் 4 ரன் ஷாட்டுடன் கதையை முடித்துவிட இலங்கை கிரிக்கெட்டின் கம்பீரம் மீண்டும் தோன்றியது. மாலிங்க ஜெயசூர்யாவின் முகம் ஆனந்தத்தில் மலர்ந்தது. அது அன்பால் பத்துமையும் சக வீரர்களையும் அரவணைத்தது. உங்களால் இனி முடியாது, சிறிய அணிகளுக்குத்தான் ஆணி அடிப்பீர்கள் என்று அளப்பறை செய்த முகங்களும் கதைகளும் நேற்றைய சம்பவத்தில் கதவை மூடிவிட்டு உறங்கிவிட்டனர். உலக சாம்பியன்களாக இருந்தாலும் ஆசியாவின் அரக்கர்கள் என்று தன்னை அழைத்துக் கொண்டாலும் இனிமேல் அந்த கதைகளுக்கெல்லாம் இடமில்லை. ஸ்ரீலங்கா இந்த தேசத்தின் பெயரே ஒரு வரலாறு. யார் அதை அழிக்க நினைத்தாலும் அழியாது. எவனது அளப்பறைகளுக்கும் இனி இடம் கிடையாது.